தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அடைக்கப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக ஆசீர்வாதங்கள் பெற முடியாமல் பெரிய தடை. இதுவரை யோசுவாவின் தலைமைத்துவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்து விட்டார்கள். இனி முன்னேறி போக வேண்டும் என்றால் இந்த எரிகோ பெரிய ஒரு தடையா இருக்கிறது. அதை தகர்த்தால்தான் அவர்கள் முன்னேறி போக முடியும். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ முன்பாக இருந்ததினால் ஜனங்கள் முன்னேறி போக முடியவில்லை. ஒருவேளை 2025 அநேக சவால்கள் நிறைந்ததா இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தடையா இருக்கிறது, இந்த தடை எப்பொழுது மாறும் என்று சொல்லி போக வேண்டிய பாதை இன்னதென்று தெரியாமல், ஆமென், ஸ்தோத்திரம், வழி தடிமாறி கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டவும் தெளிவுமாக பேச விரும்புகிறார். ஆமென். பெரிய தடை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? முன்னேறி போக விடாமல் காணப்படுகிற அந்த எரிகோ உடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் கர்த்தர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த எரிகோ தடை மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்தன் யோசுவா என்ன செய்தான், அதை நாமும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற தடைகள் மாறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? முன்னேறி செல்வோம். 2025 நமக்கு அநேக சவால்கள் உண்டு, அநேக தடைகள் உண்டு, நிறைய சேலஞ்ச் வரும் நமக்கு. ஆனால் தடைகளை தகர்க்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால் நாம் தைரியமாக செல்ல முடியும். ஆமென். பக்தன் யோசுவா அவன் என்ன செய்தான்? வாசிக்கலாம். சோத்திரம் முந்தின அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து என்று அந்த 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, கவனிங்க, திடீரென்று ஆண்டவர் அவன் அருகிலே தரிசனமாகிறார். ஆமென். ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு எப்போ கிடைக்கும்? பக்தன் யோசுவாவை போல எரிகோவின் வெளியில் இருக்க வேண்டும். எரிகோ என்பது தடை. அவனோடு யாராவது இருந்தாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. தடைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உடைக்க வேண்டும் என்றால் நாம் தனிமைப்படுதல் மிகவும் அவசியம். ஆமென். பக்தன் யோசுவா தன்னை தனிமைப்படுத்தினான். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய தரிசனம் வேணும், தடைகள் உடைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் கண்டிப்பா பக்தன் யோசுவாவை போல நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். சிலர் பார்த்துருக்கிறீங்களா, முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சுன்னா நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருந்தால் கூட சொல்லுவாங்க, ஒரு 2 மினிட்ஸ் கால் வந்துருச்சு, பேசிட்டு வந்துருட்டா அப்படின்னு என்ன செய்வாங்க? தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க.
ஒரு முக்கியமான நபருடன் நாம் பேசும்போது நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறோம். ஏன்னா மற்ற இரைச்சல் அந்த சப்தத்தை கெடுக்கும். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோத்திரம், இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது. ஒரு வாரத்துக்குள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். தனிமைப்படுத்தி கொண்டு கர்த்தர் 2026 என்று என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், இந்த சவால்களை நான் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரம் இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் இன்றைக்கு உரைக்கிறார், நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் குடும்பத்திலிருந்து, சோத்திரம், உங்களுடைய நண்பர் வட்டாரத்தில் இருந்து, வேலையில் இருந்தால் லீவ் போட்டு தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சும்மா நமக்கு தடைகள் உடைக்கப்படாது. அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ உடைக்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு வாரத்துக்குள் ஒரு சில மணி நேரங்களை தேவனுக்கென்று ஒதுக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்தால் எம்பெருமான் இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தரிசனம் எப்போ வரும்? நாம் நம்மை பக்தன் யோசுவாவை போல தனிமைப்படுத்தி தேவனோடு உறவாட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். அவன் எரிகோவுக்கு வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆண்டவரோடு உறவு இல்லாம எந்த தடையை நம்மால மேற்கொள்ள முடியாதுங்க. தடை வரும். ஆனால் அநேக வெற்றியாளர்களை கவனித்து பாருங்க. ஒரு வெற்றியாளன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு திட்டங்களை வகுக்கிறான் என்றால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் தனிமைப்படுத்தி தேவனோடு உறவாடி கர்த்தருடைய திட்டத்தை நாம் தெரிந்து கொண்டு 2025க்குள் பிரவேசிக்கும் போது தடைகள் தானாக விலகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ தேவஜனமே, ஆண்டவரோடு உறவு கொள்ள, ஆண்டவரோடு நேரத்தை செலவிட உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள். உன் குடும்பத்தை விட்டு, உன் நண்பர் வட்டாரங்களில் இருந்து, உன் வேலை பளுவில் இருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள். கர்த்தர் தீர்க்கமாய் நம்மோடு தரிசனமாவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதுதாங்க ரகசியம். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் சீக்ரெட் இதுதான். சும்மா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு அநேகருக்கு டைம் இல்லை. கேட்டா கமிட்மெண்ட் சொல்றாங்க. உண்மைதாங்க, இருக்கட்டும். அந்த கமிட்மெண்ட்ல நம்ம என்ன செய்யணும்? தானியேல் தினந்தோறும் 3 வேளை. அல்லேலூயா. தானியேலுக்கு இல்லாத ஒர்க்லோட நமக்கு இருக்கு. பிரசிடென்ட் பக்கத்தில் இருக்கிறார் தானியேல். ஆனாலும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, ஸ்தோத்திரம், அந்த தாக்கீது கையெழுத்து ஆனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரோடு நேரம் செலவிடுவேன். அல்லேலூயா. ஆமே. அப்படி தேவ ஜனம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்க நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே திட்டங்களை தாங்க சுவாமி. ஆமே. ஆண்டவரை நாடி வரணும். சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கவனிங்க. ஏன்னா எரிகோ யுத்தம் யோசுவாவின் யுத்தம் அல்ல, கர்த்தருடைய யுத்தம். ஆமென். கர்த்தருடைய யுத்தத்தை கர்த்தருடைய பாணியில் செய்தானா வெற்றி கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம், என் குடும்பம், என் தொழில், எந்த பிஸ்னஸ் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க உங்க நீங்க அப்படி மாத்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட விட்டுருவார், கை விட்டுருவார். என்னைக்கு நீங்க ஆண்டவரே நீர் கொடுத்த மனைவியப்பா, நீர் கொடுத்த புருஷன், நீர் கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த தொழில், ஆண்டவரே எல்லாம் உம்முடையது. ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? பக்தன் யோசுவா தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே இத்தனை லட்ச ஜனங்கள் முன்னேறி போக விடாமல் இந்த எரிகோ தடையாயிருக்கிறதே, உங்களுடைய திட்டம் என்னப்பா, உங்களுடைய யோசனை என்ன ஆண்டவரே, உங்க சித்தம் என்னப்பா? கவுன்சில் மீ, டெல் மீ ஓ லார்ட், ஸ்பீக் வித் மீ, என்னோட பேசுங்க என்று சொல்லி தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட போது ஆண்டவர் அவனுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. முதல் குறிப்பு, தரிசனம் எப்பொழுது வரும்? நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளும். வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கடையை இழுத்து மூடிருங்க.
ஆலயம் இருக்கு, வந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனிடத்தில் திட்டங்களை கேளுங்க. அறக்க பறக்க ஓடாதீங்க. பரபரப்பான நாட்கள் சுமூகமான நாட்களாய் மாறும். ஆவியானவர் உரைக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு சிரமம் எடுக்க மாட்டீங்க. ஆமே. நீங்க தண்ணியில போய் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த ஆத்து நீர் அப்படியே கைகள்லாம் ரொம்ப அடிக்காம விட்டுருங்க, அதே உங்களை கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அல்லேலூயா. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படி ஆண்டவர் சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது எனக்கு சொல்லித்தாங்கப்பா. அல்லேலூயா. ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். காலைவெளியில் யோசுவாவை போல தேவனை தேட, தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களெல்லாம் இறக்கி வைக்கிற இடம் தேவ சமூகம். ஆமே. யோசுவாவுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு புதிய இடம் இது. இட்ஸ் a நியூ பிளேஸ், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. பக்தன் மோசே மரித்து விட்டான். இதுவரை அவனுக்கு அசிஸ்டன்ட் தான் இருந்தான். இப்போ 20 லட்சம், ஏன்னா மோசேக்கு பின்னாடி இருந்து இந்த 20 லட்சம் ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், மோசே கொல்ல பார்த்தார்கள். இப்படிலாம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு தெரியும், இந்த ஜனத்தை வழி நடத்த ஆண்டுடைய துணை இல்லாம வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம். என் தகப்பன் பக்தன் மோசே இறந்து விட்டார், எப்படி இந்த கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை நான் வழிநடத்தி செல்வேன் ஒரு பெரிய பாரங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் முதல் விசையாய் பேசுகிற அந்த வார்த்தையை நான் வாசிக்கலாம். அவனுடைய பாரத்தை அறிந்து ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். வாசிக்கலாம். 1-2 வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, மோசே மரிச்சதை நினைச்சிட்டே வருத்தமா இருக்கிறார். இந்த கால வேளையில் யாரோடு ஆண்டவர் பேசுகிறார் என்று தெரியல. உங்களை வழி நடத்தினவர்கள் அநேகர் மரித்து போயிருக்கலாம். உங்களுக்கு வலதுகரமாய் இருந்த தாய் தகப்பன் அல்லது யாரை நீங்கள் அதிகமாய் நம்பியிருந்தீர்களோ அவர்கள் மரித்து போயிருக்கலாம், அல்லது உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். அது நிமித்தம் மன உளைச்சலினால் வந்து அமர்ந்து இங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆமென். நீ எழுந்து புறப்பட்டு போ. ஓ, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். உன் தகப்பனோடு உன் தாயோடு நான் இருந்தது போல நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர், ஓ சோத்திரம், உன்னை கைவிடவே மாட்டார். ஓ, மரித்ததை நினைத்து பயப்பட வேண்டாம். உன்னை விட்டு பிரிந்து போனதை நினைத்து கலங்க வேண்டாம் மகனே. ஓ, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். அல்லேலூயா. மோசையை விட யோசுவாவுக்கு தான் பெரிய சவால். மோசையாவது வழி நடத்திட்டு தான் வந்தார். இப்ப பக்தன் யோசுவாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கிளைம் த லேண்ட், கானான் தேசத்தை என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும். அதெல்லாம் மோசே பண்ணலை. மோசே வழி நடத்திட்டு தான் வந்தார். இனி அங்குள்ள யுத்த புருஷரோடு யுத்தம் பண்ணி அந்த இடத்த பிடிக்கணும். பெரிய வேலை. அதான் சொல்லிட்டேன், 2025 இதுவரை இல்லாத பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. இடத்த பிடிக்கணும், கிளைம் த லேண்ட். ரெண்டாவது, டிவைட் த லேண்ட், பாகம் பிரிக்கணும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இதான் உன் இடம், பிரிக்கணும். பாக பிரிவினை செய்யணும். பாக பிரிவினை எத்தனை பேரண்ட்ஸ் தத்தளிக்கிறாங்க பாருங்க. உடன்பிறப்புகள் விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். ஸோ டிவைட் த லேண்ட் இஸ் வெரி பிக் ஒன், வெரி சேலஞ்ச். ஆண்டவர் சொல்லாரு, அப்படியே உட்கார்ந்துருக்காத யோசுவா, எழுந்து புறப்படு. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பக்தன் யோசுவாவோடு பேசின அதே தேவன் இந்த கால வேளையில திருச்சபையாரோடு பேசுகிறார். உன்னை நடத்துகிற கர்த்தர் இங்க இருக்கிறார். பயப்படாதே. உனக்கு பெரிய சவால்கள் இருக்கலாம், பெரிய குழப்பங்கள் இருக்கலாம், மன கவலைகள் இருக்கலாம், வாரங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் விட்டுவிடு. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். உன்
கொண்டான் என்றால், ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்னு யோசுவா அறிந்திருந்தான். ஏன்னா இவன் மோசேக்கு அசிஸ்டன்ட். பார்த்தீங்களா, மோசே ஜெபிச்ச ஜெபம்லாம் இவருக்கு தெரியும். மோசே என்ன ஜெபம் பண்ணாரு? வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:15 வாசிப்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். டே அப்பா, என்ன அழகான ஜெபம். நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீர் வரவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு என்ன கூட்டிக்கிட்டே போகாதீங்க. ஆமென். என்ன அருமையான ஜெபம். இந்த காலை வேளையில நீங்க ஒருவேளை கோர்ட்டு கேஸ் இப்படிலாம் பல பிரச்சனை இருக்கலாம், இருக்கட்டும். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க என் கூட வரலனா இந்த இடத்தை விட்டு என்னை கொண்டு போகாதிரும். ஆமென். போராடி ஜெபிக்கிற ஜெபம். இதெல்லாம் மனதிலே உள்வாங்கி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயல்பட்ட யோசுவாவுக்கு இப்பொழுது ஒரு பெரிய சவால். எரிகோ அடைபட்டிருந்தது. தன்னை தனிமைப்படுத்தி ஆண்டவரோடு உறவாடுகிறான். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இதெல்லாம் மனதில் நினைத்து தன்னை தனிமைப்படுத்தினான். ஆண்டவரோடு உறவாட, ஆண்டுடைய முகத்தை தேட, ஜெபிக்க தன்னை அர்ப்பணித்தான். திட்டங்களை அறிந்து கொள்ள, ஆண்டவரின் நுணுக்கங்களை கற்றுத்தாருங்க ஆண்டவரே. பிசினஸ் பண்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பேசுகிறார். சில நுணுக்கங்களை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். கர்த்தர் தான் உங்களுக்கு பிசினஸ் கொடுத்திருக்கிறார், நீங்களாக உருவாக்கவில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய யுத்தம், எரிகோவின் யுத்தம். கர்த்தருடைய பாணியில் தான் செய்யணும், இவன் யோசனையில் செய்யக்கூடாது. ஏன் இன்னைக்கு அநேக ஃபெயிலியர்ஸ், ஏன் அநேக தோல்வி? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஆவிக்குரிய ஆலோசனை நாடுறது இல்லை, துன்மார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறோம், அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம். அப்படிலாம் செய்யாதீங்க. என்றைக்கு நீங்கள் இந்த குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, இந்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, இந்த தொழில் கர்த்தர் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்களோ, அன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அப்படி கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறான், ஆண்டவர் பிரசன்னராய் வெளிப்படுகிறார். ஆமென். எப்படி வெளிப்படுறாரு? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் யோசுவா 5:14. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அடியேனுக்கு என்ன சொல்றீங்கப்பா சொல்லுங்க, ஏன் யோசனை வேண்டாம். கவனிங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், சேனையின் அதிபதியாக. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கும். சேனைகளின் அதிபதி. சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. அந்த ட்ரினிட்டியிலே, திருத்துவத்திலே இங்கு இயேசு வெளிப்படுகிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவை உள்ளத்தில் பிறக்க வைக்க வேண்டும். இயேசு நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்தன் யோவான் ஸ்நானன், நீர் பெருகவும். கவனிங்க, திருத்துவத்திலே இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். உங்களுக்கு நான் சொல்ல முடியும், அநேக வசன ஆதாரங்களே சொல்ல முடியும். ஆகாருக்கு காண்கிற தேவனாக வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். திருத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே அனாதி காலம் முதல் இருக்கிறாங்க. ஆனால் they are unique, தனித்துவமுடையவர்கள். அது ஒரு பெரிய சத்தியத்தின் ஆழம், அதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது.
நம்ம சரீரத்தில் எப்படி ஆவி ஆத்துமா மூன்றும் பிணைந்து இருக்கிறது. அது எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம மரணம் வந்தோன்னு தான் தெரியும். ஓஹோ, இதுக்குள்ள யார் இருந்திருக்கிறா? ஆவி இருந்திருக்கு. ஆவியும் ஆத்மாவும் என்றைக்கு இந்த பாடியை விட்டு வெளியே போகுதோ பெயரெல்லாம் மறக்கப்பட்டு எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க? பாடி எப்போ வருங்கிறான். சரீரம் அப்போ இதுக்குள்ள என்ன இருந்திருக்கு? ஆவியும் ஆத்மாவும் இரண்டரை கலந்து இருக்கிறது. மூணு பேருமே யுனிக். ஆவி வேறே, ஆத்மா வேறே, சரீரம் வேறே. மூன்று யுனிக், தனித்துவம் உடையது. ஆனால் மூன்றில் ஒன்றில் மூன்று. பெரிய ஆழங்க. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்றது இலைமறை காய் தான் சொல்லுவாங்க. எல்லாம் விலைக்கு காமிக்க முடியாது. கவனிங்க, இங்க சேனையின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. உண்மையாய் அவரிடத்தில் தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை காண்பிப்பார். மோசேக்கு எப்படி இயேசு வெளிப்பட்டார் என்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 3:1-14. பக்தன் மோசேக்கு வழி நடத்துகிறவராக வெளிப்பட்டார். யாத்திராகம் 23:20-24 வரை. சத்திய தேவனாக வெளிப்பட்டார். யாத்திராகம் 34:5-7 வரை. இப்படி சொல்லிட்டே போகலாம். சிம்சோனுக்கு அதிசய தேவனாக, ஏசாயாவுக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று தன்னை அப்படி சேனைகளின் கர்த்தராக வெளிப்பட்டார். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிற யோசுவா, தைரியமா போ, அடைக்கப்பட்ட எரிகோ உனக்கு முன்பாக வீழும். அல்லேலூயா. சேனையின் அதிபதியா வந்திருக்கிறேன், உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறேன். யோசுவாவுக்கு சொல்லாம சொல்றாரு, இந்த யுத்தத்தை நான் பார்த்துக்குவேன். கீப் சைலண்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து. நீ அமர்ந்திருந்து போதும், நீ தோத்திரம் மட்டும் பண்ணு, மீதி எல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் இப்படி பிரச்சனைகளோடு போராடி வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆவியான நம்ம உங்களோடு பேசுகிறார். ஓ, நீங்கள் அமர்ந்திரு, உன்னை தனிமைப்படுத்திக்கொள், உபவாசத்தோடு, அழுகையோடு, விண்ணப்பங்களோடு. ஓ, தேவ சமூகத்தை நாடும் போது கர்த்தர் உனக்கு யுத்த புருஷனாக வெளிப்படுவார். அவர் சேனையின் அதிபதியாக வெளிப்படுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கவனிங்க, சில சத்துரு வர்றப்ப பயப்படாதீங்க. ஒரு வழிதான் நமக்கு, ஒரு வாசல் தான். ஆனா சத்துருவை சிதறடிக்கிறப்ப அவன் எப்படி போயிடுவான்? 7 வாசலை உருவாக்கிட்டு போயிடுவான். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாசல் இருந்தா உங்களுக்கு நன்மை பெற்றிருப்பீங்க. சத்துரு போராட்டத்துக்கு பின்பாக 7 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சத்துருவை முதுகு காட்ட பண்ணுவார். பயப்படாதே. சேனையின் அதிபதியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், தனிமைப்படுத்துறது. இரண்டாவது, அப்படி ஆண்டவர் நம்ம இடத்துல வெளிப்பட்டு சொல்லும்போது பக்தன் யோசுவா செய்தது போல செய்யணும். முதலாவது தனிமைப்படுத்தணும். இரண்டாவது தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்து, முகமதியர்களை பாருங்களேன், அவங்க நெற்றியில முகமதியர் என்றால் என்ன அர்த்தம் இருக்கும்? கருப்பு தழும்பு இருக்கும். என்ன தொழுகை கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? தங்களை தாழ்த்துறதுல எவ்வளோ கருத்தா இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில நமக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் நம்மை அப்படி அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்துருங்க, சாஷ்டாங்கமா விழுந்து, யாரும் இல்லாத நேரத்தில் அரை கதவை பூட்டி சாஷ்டாங்கமாய் விழுந்து, அடியேனுக்கு என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நீங்க கொடுத்த குடும்பம் ஆண்டவரே, என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை தாங்க, எதிர்கால திட்டங்களை எனக்கு தாங்க. அப்படி கேட்டு பாருங்க, ஆண்டவர் கட்டாய நமக்கு இரக்க செய்வார். அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்து தேவ சமூகத்தில்
நம்மை தாழ்த்தி, அடியேனுக்கு என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? இது எதை குறிக்கிறது என்றால், பக்தன் யோசுவா சேனையின் அதிபதியாக ஆண்டவரை முன் வைக்கிறான், இரண்டாவது தன்னை வைக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆண்டவருக்குங்க, கர்த்தருக்கு. நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, ஐ சரண்டர் பிஃபோர் யூ லார்ட். ஒரு கைதியை போல. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆண்டவர் கொடுக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்கணும், சத்தியத்தை சொல்லணும். ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார்? அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கர்த்தருக்குரியதல்லவா? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் சபை கூடி வருதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஏவி மேய்ப்பருக்கு என்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸா போடணுங்க. அதுதான் சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் என்ன? ஸ்பெஷல் மீட்டிங். என்னைக்கெல்லாம் எக்காலம் ஊதி ஆசாரியன் விசேஷ நாட்களை அறிவிக்கிறானோ அன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து விட வேணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க தான் ஆண்டவரே சேனையின் அதிபதி, நான் என்னை தாழ்த்துகிறேன். அப்படி அர்ப்பணிச்சு பாருங்க. அடைக்கப்பட்ட எரிகோ உங்களுக்கு முன்பாக நிற்காது, எல்லாம் உடைக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்கணும். முகங்குப்புற விழுந்து தாழ்த்தி ஆண்டவரை அதிகாலையில தேடி. அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவர் எதுக்கு ஜெபிக்கணும்? எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறாரு. முதற் பலன் கர்த்தருக்கு. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவருக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறது அவரை கனம் பண்றதுக்கு அர்த்தம். we should honor our God. முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். முதல் பிள்ளை யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் யாரு தான்? கர்த்தருக்குரியது. அதை நம்ம டச் பண்ணிடக்கூடாதுங்க. அதை தொட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பலன் இருக்காது. இதுதான் சத்தியங்க. சத்தியத்தெல்லாம் சொல்லாம மறைக்க கூடாது. ஒரு ஆசாரியர் கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியது, அதை போய் டச் பண்ணலாமா? விதையை எந்த விவசாயியா சாப்பிடுவாங்களா சொல்லுங்க? ஒரு விவசாயி அந்த குடோன்ல வச்சிருப்பான், விதைக்கிறதுக்கு வச்சிருப்பான். அதை போய் எந்த ஒரு விவசாயி டச் பண்ணி எடுத்து சாப்பிடலான்னு சாப்பிடுவானா? அப்படிதான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம். எரிகோ திறக்கப்படாதுங்க. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, இதோ அடியேன் ஆண்டவரே, who am I? நான் ஒன்று இல்லை ஆண்டவரே. அப்படி அர்ப்பணிக்கிறது டோட்டல் சரண்டரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை. ஆமென். டெடிகேஷன் இருக்கணும். முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த வசனம் சொல்லுது, 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுங்க. ஆண்டவருக்குரியதை நம்ம ஆண்டவருக்கு எடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு என்று நாம் அப்படியே விட்டு விட வேண்டும். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க பாஸ்டருக்காக ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. எதை செஞ்சாலும் தேவனுக்காக கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இது ஒரு விதை, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. யோசுவாவை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே தன்னை அர்ப்பணி. நான் ஒரு யுத்த புருஷன் தான், ஆனாலும் நீர் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறீங்களே, உமக்கு முன்பாக who am I? நான் யார் ஆண்டவரே? நான் ஒன்று இல்லை. உங்களை நான் ஃபர்ஸ்ட்டாக வைக்கிறேன். நான் என்னை தாழ்த்துறேன். உங்களை நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைக்கிறேன் ஆண்டவரே. தயவாய் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு போகாதீங்க.
அப்படி நீங்க விசேஷமான நாட்களாக இதை எண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் ஆலயத்தில் சோத்திரம் உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் வறட்சி? ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு ஓடுறது. எப்படி ஆசீர்வாதம் அங்க கிடைக்கும்? கிடைக்காதுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது முழுமையாக நடக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா, ஆமென். புரண்டோடுகிற ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? கர்த்தருக்கு முதற் பலனை செலுத்து. ஆமென். ஏன் நல்ல கைத்தட்டி ஆராதிக்க சொல்றோம்? நம்முடைய பலனை கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கையாக அர்ப்பண ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை நல்ல விசுவாசம் பாடு. உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும் நிறைவான நன்மையை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துதி ஸ்தோத்திரம் இயேசு, ஓ துதி உமக்கே என்றுமே துதி. எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. We love you Lord, worship you Lord. கரங்களை தட்டி ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே, முதற் பலன் கர்த்தருக்கு. ஆமென். இதுவரை நான் சேனையின் அதிபதியா இருந்த உண்மைதான். ஆனா நீங்க இன்னைக்கு வந்து நிக்கிறது சேனையின் அதிபதியா வந்திருக்கிறீங்க. நீங்க தான். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நமக்கு நிறைய அனுபவம் இருக்கலாங்க, நல்ல படிப்பு இருக்கலாம், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லார் பக்தன் யோசுவாவை பார்த்து. கடைசி குறிப்பு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். அல்லேலூயா. செப்பல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பொதுவாக அந்த செருப்பு வந்து நம்மை அப்படியே தாங்கிட்டு போகிறது. கல் முள்ளுலாம் குத்தக்கூடாது, நம்முடைய நடைகள் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லாரு கலற்றுங்கிறாரு. அது எதை குறிக்கிறதுனா ஆவிக்குரிய அர்த்தம். நம்ம அநேக நேரம் நம்முடைய சுயத்தை சார்ந்து இருக்கிறோம். எனக்கு நல்ல பேச தெரியும், ஃபோன் கான்வர்சேஷன் எனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார விட்டீங்கன்னா நல்ல பிளான் போட்டு சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் அனுபவத்தில் நிற்கிறது. அனுபவம், திறமை, படிப்பு, சோத்திரம், நல்ல ஞானம். சிலருக்கு 1000 கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் போதும் பாஸ்டர், இதுக்கு போய் ஒரு ஜபமா, இதுக்கு ஒரு உபவாசமா? தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி இருப்பது. ஆண்டவர் சொல்லாரு சேனையின் அதிபதியா நான் வந்திருக்கிறேன், உன் செப்பலை கலற்று, பாதரட்சை கலற்றுங்கிறாரு. உன் அனுபவத்தில் நிற்க முடியாது யோசுவா. உன் அனுபவம், நீ நினைக்கலாம் நான் இத்தனை வருஷம் 40 வருஷம் ஒரு சிறந்த தலைவனின் கீழிருந்து வளர்ந்திருக்கிறேன், எனக்கு தெரியாதான் நினைக்கலாம். இப்போ சேனையின் அதிபதியா நான் வந்திருக்கிறேன். உன் அனுபவத்தை கலற்று, உன் படிப்பை கலற்று, உன் ஞானத்தை கலற்றி வை, தூரம் வை. சில சொல்லுவாங்க வெறுங்காலம் வந்திருக்கிறீங்க அப்படிமா. ஸோ வெறுங்கால் என்பது ஒரு தாழ்மை. பாதரட்சியை கலற்றுவது என்பது இயலாமை. தேவ சமூகத்துக்கு வரும்போது
ஆமாண்டவரே, என்னுடைய பலத்தினால முடியவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன் ஞானம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பேச்சு திறமை அல்ல, உங்க பலத்தையே நான் சார்ந்து கொள்றேன். அல்லேலூயா. சேனையின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தமது பக்தனை தேற்றி அவரை தாழ்த்த வைத்து பரிசுத்தப்படுத்தி திட்டங்களை கொடுத்து எப்படி நடத்துறார் பாருங்க. அற்புதமா இருக்குங்க. 3 வசனம் தான், இவ்வளோ சத்தியம் அடங்கி இருக்கிறதா? ஆண்டவரை தேடும்போது இப்படிலாம் நம்மளை பல நிலைகளில் நம்மை தாழ்த்த வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பக்தன் மோசே பாருங்க, வாயை திறந்தது ஃபுல்லா சுயந்தான். பக்தன் மோசே வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் பாருங்க. யாத்திராகமம் 3:11 வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். வாயை திறந்தாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அனுப்புவேன், வா அப்படிங்கிறார். நான் உன் கூட இருப்பேன் மோசே, நீ போங்கிறாரு. ஆனா மோசே ஆண்டவரை பார்க்கல, முழுவதும் தன்னையே பார்க்கிறான். இந்த காலைவெளியில இந்த சிந்தையோடு வந்து அமர்ந்து சிலர் வசனம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் எம்மாத்திரம். மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை. நல்ல கவனிங்க, தாழ்மை இருக்கணும். ஆனா என்ன இருக்கக்கூடாது? தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஹியூமிலிட்டி மஸ்ட்டுங்க. தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். ஆண்டவர், நீங்க தான் எல்லாம் செய்யணும் ஆண்டவர். ஆனா என்னால முடியாது ஆண்டவர், நான் எம்மாத்திரம். எனக்கு படிப்பு இருக்கா, நான் கை நாட்டா இருக்கிறேன், எனக்கு ஒன்று வாசிக்க தெரியல, ஒரு செல்போன் பேச தெரிய மாட்டேங்குது. இப்படி அநேகர் சில சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். டாபிக் வேற இடத்துல வந்திருக்கு. உங்க இருதயத்தில் நான் எம்மாத்திரம். இந்த தொழிலெலாம் நான் செய்ய முடியுமா? இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி எப்படி வருவது? நான் எம்மாத்திரம். அடுத்து பாருங்களேன், வாயை திறந்தாலே நான் என்ன இப்படியே தான் பேசுவார் மோசஸ். வாசிக்கலாம், 13 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களின் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். நான் அவர்களுக்கு எல்லாம் நான் தான், சுயத்தையே மையமா வச்சு அப்படி சுத்திக்கிட்டே வர்றது. என்கிட்ட திறமை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா திறமையை பற்றி பேசுகிறார். வாய் திக்கு வாயும் மந்த நாவுங்கிறார். கவனிங்க, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் அப்படி சிந்தையோடு வந்து அமர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆமென், சோத்திரம். உங்க பலத்தை விட்டுருங்க, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள். உண்மைதான், இதெல்லாம் மோசே பேசுனது உண்மைதான். நான் எம்மாத்திரம், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். அதிகாரமின்மையை வெளிப்படுத்துகிறார். சிலர் இப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், பாஸ்டர் ஏன் பேச்சு எங்க குடும்பத்தில் எங்க பாஸ்டர் நம்மளை ஒரு டம்மி பீஸா வச்சிருக்கிறாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்களா? பக்தன் மோசேக்குள்ள அந்த சிந்தை இருந்தது. நான் சொல்றதா அவங்க கேட்பாங்களா? அடுத்து 4வது ஒரு குணம் பாருங்க. 10 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே 4:10 கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். திக்குவாய், எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நாவுங்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறோம். மோசே மட்டும் பயன்படுத்தினதில்லை. 13 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு என்றான். வேற யாராவது பார்த்துருங்க, என்னை ஆளை விட்டுருங்களேன், எஸ்கேப் ஆயிடுறேன். இந்த காலை வேளையில் எஸ்கேப் ஆகாத உங்களை கொண்டு தான்
ஆண்டவர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மோசே அதற்கென்று வேறு பிரித்தார். நாம் பாடினது போல தாய் உருவாவதற்கு முன்னரே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில சோத்திர எஸ்கேப் ஆகாதீங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டியது உங்களை கொண்டு தான் செய்வார். ஆல்டர்னேட்டிவ் தேடாத. வேற யாரையாவது வச்சு செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, நான் ரொம்ப தீர்க்கமாக சொல்ல முடியும். உங்களை விசேஷமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். மோசே முழுக்க முழுக்க சுயத்தை நம்பி இருந்தார். ஏன்னா சுயத்தை நம்பி தோற்று போனவன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் யாத்திராகம் 2:11-12. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். சுய பலத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்க துடித்தவன். மாம்ச பலன் தோற்று போயிட்டாங்க. தோல்வியே மனதில் வச்சுட்டு இப்ப சொல்றான், யாரையாகில் அனுப்பும். இந்த வேதத்தையும் ரொம்ப அதிகமா தியானிச்சுட்டு இருந்தேன். இந்த வேத பகுதியை ஆவியானவர் உணர்த்தினது என்ன அப்படின்னா, இங்க அநேகர் சுய பலத்தினால முயற்சி செஞ்சு தோற்று போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆகவே அடுத்த வருஷத்தை, அடுத்த சவால் நிறைந்த காரியத்தை உங்களால செய்ய முடியல. யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். ஆவியானவர் இன்றைக்கு உரைக்கிறார். அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். இது முன்பாக தோற்று போனது உன்னுடைய பலத்தினால். ஆனால் இன்றைக்கு தமது பலத்தை ஆண்டவர் அனுப்பி உன்னை அபிஷேகத்தால் நிறைத்து, அவருடைய வல்லமையினால் நிறைத்து, ஞானத்தால் நிறைத்து, உன்னை பலப்படுத்தி, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் நம்மச்சிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நீ எந்த இடத்துல தோற்று போனையோ அதே இடத்துல உன் தலையை நிமிர செய்கிறவர். எகிப்திலே தோற்று போன மோசேயை மீண்டும் அழைத்து எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் தலைவராய் மாற்றின தேவன் அல்லவா. அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்றாரு. என்ன ப்ராசஸ் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பக்தன் யோசுவாவுக்கு செய்ததையே ஆண்டவர் அங்கேயும் செய்கிறார். நல்ல தியானம் பண்ணுவோம். 3:5 யாத்திராகம் 3:5. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு. கலற்று மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. நீ தோற்றதுக்கு காரணம் என்ன? உன் மாம்ச பலத்தில் நீ போராடி இருக்கிற. உன் பாதரட்சியை கலற்று. இனி போராடுவது நானே உன்னை தாங்கி நடத்துவேன். அல்லேலூயா. வயதானவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நிறை வயது மட்டும் உங்களை ஆண்டவருக்கு கரத்தில் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பையன் அல்ல, உங்களை கர்த்தரே நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் சோத்திரம் மகள் அல்ல, கர்த்தரே உங்களை போஷிப்பார். நல்ல கரங்களை தட்டி, உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். உங்க பலத்தினால முடியாது. பாதரட்சியை கலற்று. நீ நிற்கிற இடம் கர்த்தர் நிற்கிற இடம், வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வந்துட்டா அது பரிசுத்த பூமியாய் மாறிவிடும். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். சும்மா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு நடக்காதீங்க. கர்த்தர் அதில் ரொம்ப துக்கப்படுறாருங்க. தேவனை வருந்தி அழைங்க. ஆண்டவர் வந்துட்டா அந்த இடம் அற்புதமாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் வருகிற இடம் பரிசுத்தமான இடமாய் மாறுகிறது. உன் இடத்தை குறை சொல்லாத. நீ வேலை பார்க்கிற கம்பெனியை குறை சொல்லாத. கர்த்தர் உன் கூட இருந்தால் எல்லாம் உனக்கு சாதகமாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். தேவை கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் வரும்போது பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். யோசுவா 3:5
உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வசந்த வாசி முடிச்சிடலாம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. அற்புதம் வேணும் அப்படின்னா எது அவசியம்? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தம் இல்லாமல் எம்பெருமான் இயேசுவை ஒருவரும் தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. கர்த்தர் நாம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். தேவை பரிசுத்தம். கடைசியா அந்த வார்த்தை என்ன சொல்லி முடிக்கிறார்? அந்த வார்த்தை ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. யோசுவா அப்படியே செய்தான். கழற்றி போடு, பரிசுத்தமாகு, பரிசுத்தமான இடம். அப்படி சொல்றவங்க, என்னை பரிசுத்தமாக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், இப்பொழுதே பரிசுத்தப்படுத்த ஆண்டவர். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக ஜெபிக்கிறோம். சேனையின் அதிபதியாக யோசுவாவுக்கு முன் நடந்து திட்டங்களை வகுத்து கொடுத்த தேவனப்பா, எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்தீரே. தேவனை தேட, தனிமைப்படுத்த, தாழ்த்த, பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. மீதமுள்ள இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் தனி ஜெபம் ஏறெடுக்க கிருபை செய்யுங்கப்பா. தேவ சமூகத்தில் காத்திருந்து எதிர்கால திட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.